ஹalleluya ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லா கண்களும் மூடி எல்லாம் எழுந்து நின்றவங்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கூட வாய்களை திறந்து தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்துவோம்மா. ஆவியானவரே நாங்கள் உயர்த்துக்கிற மாட்டோம். எங்கள் எஜமானனே நாங்கள் உயர்த்துக்கிற மாட்டோம். எங்கள் மத்திய உலாவுகளை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை உயர்த்தி மகிழ்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்தில் பாஞ்ச இடத்துக்கு நீங்கள் வந்து கிருபைக்கா நன்றி செலுத்துங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகளை கிருபைக்கா நன்றி செலுத்துக்கொள்ள மாட்டோங்க. தெய்வீக சமூகம் எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகளை கிருபைக்காய் எங்கள் மத்தியில் கத்தாவே நீங்கள் அசைவாடுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துக்கிற மாட்டோங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துவோம். எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்தவர்களாய் தேவனை ஆராதிக்கலாங்க. எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்தவர்களாய் விட்டு கொடுங்க, அநேக விட்டு கொடுங்க. வாயுகளை திறந்தவர்களாய் எல்லா சுயங்கள், எல்லா மாமிசங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீக்கிட உம் கைகளை கழுவுகிறேன். கரைகள் எல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உரத்த குரலில் நன்றி பாடல்
பாடி மகிழ்கிறேன். ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். கைகளை உயர்த்து என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிற தெய்வமே, தடைகளெல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் கரைகளெல்லாம் நீக்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. அப்படியே கடவுளில் உண்மை நான் இன்னும் உயர்த்த, இன்னும் உண்மை மகிமைப்படுத்த எங்கள் கால்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி, எங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி பாட 40 நாள் உபவாச ஜபத்தில் அவியானவை பாதி நாட்களை கடந்து இன்னும் கத்தாவே, இன்னும் நாங்கள் உண்மை கிட்டு சேர உதவி செய்யும். இன்னும் அவியானவை 40 நாள் உபவாச ஜபத்தில் எங்கள் மாமிசங்கத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் நாசனாக இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட உதவி செய்வதாக, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாகப்பா. எங்களுக்கு உதவி செய்வதாக. உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படணுமே. ஆவியானவர்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் சாகணுமே. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆவியானவர்கள் சுயங்கள் சாகணுமே. ஆவியானவர்கள் மாம்சத்தின் கிரியைகள் மாம்சங்கள் சாகணுமே. ஆவியானவர்கள் கோபங்கள் மறையணுமே. ராஜா உம்முடைய சாயலாய் மாறணுமே. ராஜா உம்முடைய சாயலாய் மாறணுமே. நல்ல வாய்களை திறந்தவர்களாய் நான் உங்கள் சாயலாய் மாறணும்ப்பா. நல்ல வாய்களை திறந்தவர்கள் கழுவுகப்பா. பசுப்படுத்துவீராக. உண்மை நாங்கள் கிட்டு சேர
மோசேயை போல எலியாவை போல முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க அப்பா ஒரு சிநேகிதரை போல கர்த்தாவின் எங்களோடு கூட உறவாட எங்களை தகுதிப்படுத்துவீராக என்று சொல்லி தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க ஆச்சா. நாங்கள் உங்களை பார்க்கணுமே. ஹல்லேலூயா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையே நீங்கள் தான்ப்பா, என் வாழ்க்கையே நீங்கள் தான்ப்பா. எத்தனையோ பேரை என் வாழ்க்கைன்னு சொல்லி அவங்கெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க, என் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் போயிட்டாங்க. ஆனால் இதுவரை என்னை காத்த எபினேசர் அவியானவரை உயிரோடு உயிராய், அவியான உறவோடு உறவாய், அவியானவர் என்னோடு நெருங்கி கிட்டி என்னை அழைத்து சேர்த்து கொண்ட தெய்வமே, எல்லா வாய்களை தந்தவர்களா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவரே, என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நிமிஷமா எழுந்து உள்ளத்தின் ஆழத்தின் நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழித்திருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன், கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்து தீர்ந்து ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நான்கு திசையில் அலைந்து தீர்ந்து ஆறுதல் சொல்ல யாரும்
உன்னதமானவர் மறைவினில் வந்து நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் 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 வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானை. உள்ளத்தில் ஆழத்தில் வாழ்வே வாழ்க்கையை நீங்களாப்பா. எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் வாழ்க்கையை விட்டு விலகினாலும், என் வாழ்க்கையாக நீங்க இருக்கீங்கப்பா. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானே. ஓ வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் வாழ்க்கையே நீங்கதான்ப்பா, என் உயிரே நீங்கதான்ப்பா. Hallelujah, hallelujah. Uliba shantala dara gabala dura balaba. Uli gabala dara bihanda dara boshaga dara balaba. Apri adi basela. Abhishek beto adi basela. Pa ugumagata pakana me. Ugumagata pakana me. Namakai kaatchirukku. Pudu bela nadaithe. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்த உயர எழும்புவார்கள் சொன்ன வார்த்தையபடியா அப்போ நான் உமக்கால் காத்தது அவையான உயர உயர இன்னும் அதிகமாய் உயர உயர கழுகுகளைப் போல சட்டை அடித்து பழக்கிறவர்களாய் சட்டை அடித்து. Hallelujah, hallelujah. Ribala shandala dala balaba. Rikabala dala bihanda dala bushaga dala. Oh shaga dala bala dala kabala dala bihanda. Hallelujah. Hallelujah. Check, check. Hallelujah. Check, 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 check. Hallelujah, hallelujah, hallelujah. Check. Jesus. Amen. இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே
கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். நல்ல கைகளை தட்டி இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் சந்தோஷமாக படைத்தவரே படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் 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 ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன். உங்கள் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார். உலகத்தினாலே பாடங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார். என்னை பரிசுத்தப்படுத்தினே மாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறையறியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறையறியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் செய்யும். ஓ இயேசுவின் ரத்தத்தினால எல்லா வியாதிகளும் எல்லா கட்டுகளும் எல்லா பிடிசுரத்தின் பிடிகளும் விலகுவதாக. ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ ஒவ்வொரு மேலையும் தெய்வ பிரசனம் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு மேலையும் அவையோட ரத்தத்தினாக தெளிக்கிற மாட்டோம். ஓ அந்த ரத்தத்தினால பாவ முகத்தை பார்க்க ஓடு நாங்கள் பேச அவையோட எங்களுக்கு சாக்கியத்தை கொடுத்து ஓமுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். அழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டு திரு ரத்தத்தால் அழகையின் பிடியில் நின்று ஒரு விஷயம் மாத்திரம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேச என்னோடுண்டு.
நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை எத்தனை பேர் சொல்ல முடியும்? மாறா போன்று இருக்கின்ற எல்லா கசப்பான வாழ்க்கையும் தேனாக மாற்றுகிறவளாக, இனிப்பான வாழ்க்கையாக மாற்றுகிறவளாக நீ இருக்கிறப்பா. என் நேசர் என்னோடுண்டு. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்வில். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்ல முடியும்? நீங்க பார்த்தது போதும் பாட்டோம். உங்களுடைய அன்புக்கு நிகழான அன்பு இந்த உலகத்தில் இல்லப்பா. அவையான நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம். பற்றுதலா இருப்பதை நிலம்பி நாங்கள் பார்க்கிறோம். அவையான உண்மையில மட்டும் எங்களோட பற்று இருக்கணும். உங்க மேல மட்டும் எங்களுடைய அன்பு இருக்கணும் பாட்டோம். உங்க மேல மட்டும் அவையான என்னுடைய எல்லா காரியமும் இருக்கணும் பாட்டோம். எல்லா வாயுகளை திறந்தவர்களா அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சந்தோஷமா உள்ளத்தினால எனக்கு நீங்க மட்டும் போதும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு பார்த்தது போதும் பாட்டோம். வாழ்விலே நான் நினைத்த உறவுகள், நான் நேசித்த என்னுடைய உறவுகள், நான் நேசித்த நான் எவ்வளவு அன்பு செலுத்தினோம், அந்த அன்பு எல்லாம் அவையான ஒரு நாள் மாயையாய் போயிடு. அவையான எல்லாம் மாயையாய் போயிருப்பான். ஆனால் நீங்கள் என் மேலே வச்ச அன்பு, நீங்கள் என் மேலே வச்ச கிருபை, நீங்கள் என் மேலே வச்ச அவையான அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை நேசித்தேன், காயுண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டு சொன்ன வார்த்தை. என் மேல அநாதி ஸ்நேகம் வச்சு பாவுக்கு காயுண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டு அன்பு பெரியச்சு. உங்க அன்பு பெரியச்சுப்பா. இந்த உலகை விட உங்க அன்பு பெரியது ஆச்சு. நீங்க மாத்திர போதும் என்று சொல்லுங்க. கடைசியாக அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. அப்படியே ஒரு சில விண்ணப்பங்களுக்காக, முக்கியமான ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் துடிக்கிறோம்ப்பா. அப்பா, வந்திருக்கிற ஜனங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க விரும்புகிறப்பா.
மாற்றத்தை பார்க்க விரும்புகிறேன். நீங்க சொன்னீங்களே இப்போ கால் மிதிக்கும் தேசம், கண் பார்க்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அவியான எங்கள் கண்கள் காண அப்பா ஒரு மாற்றத்தை நீ உண்டு பண்ணுவீராக அப்பா. ஓ எங்கள் கண்கள் பார்க்கணுங்க, எங்கள் காதுகள் கேட்க அவங்க சாட்சி சொல்லணும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்கணும். ஓ ஜபாவி ஒவ்வொரு மேலே ஊற்றப்படுவதாக அநேக விசுவாசம், அநேக விசுவாசங்கள் மாம்சத்தில் ரொம்ப பலவீனம்மா. அவையான ஒரு சோர்வுக்குள்ளாய் அநேக யூனியத்தில் பலவீனமா இருக்கிறாங்க. ஒரு சில ஏன் வாழ்றோம் அப்படின்னு தெரியாது, ரொம்ப வேதனைக்குள்ளாக இருக்கிறாங்க. ஒரு சேமத்தை உண்டு பண்ணு, ஒரு சௌக்கியத்தை உண்டு பண்ணுவீராகப்பா. ஒரு சேமத்தினை உண்டு பண்ணுவீராக, இருதயத்தில் ஒரு சமாதானத்தினை உண்டு பண்ணுவீராக. ஓ சமாதானத்தை நாவினால கத்தாவை நிரப்புவீராகப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தகப்பனே நிரப்பப்படணும். ஆபிரகாமை இடம் கொள்ளாதபடிக்கு ஆசீர்வதித்த தேவன், பூமி தாக்கக்கூடாதபடிக்கு அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், எங்கள் ஜனங்களையும் கத்தாவினை ஆசீர்வதும். அவையான உங்களுடைய ஊழியக்காரனாக, அவையான துணிக்கு நம்முடைய ஊழியக்காரனாக கேட்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்குவதாக, எல்லா வியாதிகளும் நீங்குவதாக, எல்லா வறுமைகளும் நீங்குவதாக. வாழ்கின்ற நாட்களில் எங்கள் காதுகள் கேட்கும். நாங்கள் சாட்சி அவையான ஒரு சாட்சி சொல்ல ஒரு மாற்றத்தை எங்கள் கண்கள் பார்க்க நீ உதவி செய்யும். குடும்பத்தில் ஒரு அவையான ஒரு மாற்றத்தை எங்கள் கண்கள் பார்க்க நீ உதவி செய்யும். குடும்பங்களுக்கு இடையே இருக்கிற எல்லா பிரிவினை நாவிகள், பிரச்சனை நாவிகள் எல்லா இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. குடும்பங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம், கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு சமாதானம் வீடுகளில் பாய்ந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. அப்படியா நீ ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு நீ அவியானவர் அப்படியே செய்த கிருபைக்காய் முக்கராக நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நல்ல ஆராதனை வேலையை நாம் ஆண்டவருக்கு செலுத்தினோம். மற்றபடியாக எத்தனை பேர் தொடர் ஜபத்திலையும் உபவாசத்திலையும் இருந்து தேவனோடு நடக்கிறீங்க, தேவனோடு பேசுகிறீங்க, தேவனோடு இருக்கிறீங்க. நம் காத்திருக்கிற காத்திருப்புக்கு தேவன் ஒரு நல்ல பதிலாக நமக்கு என்ன தேவையோ இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது நாம் எந்தெந்த காரியத்திலலாம் குறைபட்டிருந்தாலும் அதை சரி செய்ய, மற்ற எந்தெந்த வாக்குத்தத்தங்கள் எந்தெந்த வார்த்தைகள் தேவன் நம்மளோடு பேசினாரோ அது எல்லாவற்றையும் வருகிற நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தை முடிப்பதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு ஆமீன் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல
ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. ஆஹ் அது மாத்திரமல்ல, நிறைய பேர் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு? கட்டாயம் அது தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஸோ தாண்டி 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 வந்துக்கிட்டே இருக்கிறோம். சீக்கிரமாக ஏறத்தாழ ஒரு இன்னைக்கு எத்தனாவது நாள்? 20 ஆமா 6 அப்போ அவ்வளோ நாட்களை தாண்டி தேவன் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் உண்மை. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு என்னது, வெள்ளிக்கிழமை. நார்மலாகவே நம்மளுடைய சர்ச்சில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ப்ரேயர்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை ப்ரேயர் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக செபித்து கொள்ளுங்கள். ஸோ ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இடங்கள்லேருந்து நமக்கு மெசேஜ் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியத்தை வந்து சொல்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாத, உங்களோடு பழக்கம் இல்லாத, அறிமுகமாக இருக்கிறதான நண்பர்கள் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நம்மளால் சில காரியத்தை செயல்படுத்த முடியல அப்படின்னா ஜஸ்ட் இதை ஃபார்வர்ட் பண்ணும்பொழுது அவங்களும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்வாங்க, கட்டாயம் பெற்றுக்கொள்வாங்க. ஏமே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸோ நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எத்தனை பேர் அதனை தொடர்ச்சியை வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ என்ன வசனத்தோட தொடர்ச்சி அப்படின்னா வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பார் என்று ஒரு காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றைக்கு நேற்றுக்கு முந்தின நாள் அதை தியானித்தோம். பார்க்காதவர்கள் எல்லா வீடியோவும் என்ன யூடியூப்ல வந்துட்டு ஸ்ட்ரீமிங்கில் தான் இருக்கு, அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவர்கள் என்ன செய்யுங்க, கட்டாயம் அதை போய் என்ன செய்யுங்க, பாருங்க. ஆமென். அதில் நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம், நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சில காரியத்தை மாத்திரம் மேற்கோள் காட்டிவிட்டு நான் அப்படியே கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு என்னன்னா ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்கு, வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை இருக்கு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ நீயோ ஜெபம் பண்ணும்போது, தேவனோடு பேசும்போது, தேவனோடு நடக்கும் பொழுது சில காரியத்தில் வந்துட்டு நீ எப்படி நடந்து கொள்ளணும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம வந்துட்டு பார்த்தோம். அப்போ வெளிப்பிரகாரமாக இருக்கிறதான யூதாஸ் காரியத்தை தான் என்ன பண்ணான், ஆண்டவரை உள்பிரகாரமாக காட்டி கொடுத்தான். பிரகாரமானா வெளியில் அவனுடைய பேர் சீடன், ஆண்டவரோடு நடந்தவன், ஆண்டவரோடு பேசினவன், ஆண்டவரோடு இருந்தவன். ஆனால் உட்பிரகாரமாக அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கும் 30 வெள்ளிக்காசுக்கும் பண ஆசை பிடித்தவனாகவும், பணம் தேவை, ஆனால் பண ஆசை தான் எல்லாத்துக்கும் என்னது வேறாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்ம ஆண்டவரை தேடுகிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவனை தேடணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். இந்த வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கையை குறித்து நம்ம வந்துட்டு பார்த்தோம். அவன் அது மாத்திரமல்ல,
அப்போ ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும்போது முதல்ல யாரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆயக்காரனும் அந்த பரிசேயனை குறித்து நம்ம வந்துட்டு என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஆயக்காரனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, பரிசேயனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் எப்படி தேவனிடத்தில் வரும்போது ஜெபத்தை செய்தான், எந்த மாதிரியான மேட்டிமையான ஜெபமா, எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவன் வந்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக முன்னெடுத்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது மற்றவர்களோடு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். ஸோ ஸோ அவனோட நான் பர்ஃபெக்ட்டு அப்படிலாம் இல்லாதபடிக்கு நம்மளிடத்தில் இருக்கிற குறைய, நம்மளிடத்தில் இருக்கிற காரியத்தை, மனிதர்கள் எல்லாமே பலவீனமானவர்கள். ஆனால் பலவீனத்திலும் கர்த்தருடைய பலன் மட்டும்தான். நம்ம சொல்கிறனால யாரும் மாற போகிறதில்ல, நம்ம கேட்குறனால யாரும் ஆக போகிறதில்ல. பட் ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்துட்டு என்ன செய்யுது, ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு குணமாக்குதலை, பெரிய ஒரு அற்புதத்தை, பெரிய ஒரு அதிசயத்தை செய்கிறதாக இருக்கிறது. ஏமே நம்புறீங்களா? நல்லவர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக இன்னைக்கு 2 காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு இன்னையோட முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக அதே அந்த மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது, அது முதல்ல. 2 உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, இந்த அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறையை பூட்டி ஜெபியுங்கள், தேவனோடு பேசுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அறை வீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதான ஜெபம் அப்படின்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில காரியத்தை நான் பார்க்கலாமே. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி தேவனுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஓகே, அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது அப்ப பண்டிகை நாளாக இருந்தது. ஓகே, 4வது வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கலாம். அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பேர் போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புத்தான். என்னன்னா 5வது வசனத்தில் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இதுல ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில ஒரு நடந்த காரியத்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பேதுரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவனுடைய சகோதரனை வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, யோவானுடைய யாக்கோபை வந்துட்டு என்ன செய்யறாங்க, பட்டயத்தினால வெட்டிடுறாங்க. இப்போ இது எல்லாருக்கும் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னோடனே இந்த காரியத்தை பேதுரு மேலேயும் செயல்படுத்தலாம், பேதுருவோடு கூட வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா இதை செயல்படுத்தலாம், பேதுருவையும் கொலை செய்தா இன்னும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருவையும் பிடிச்சிடுறாங்க, சிறைச்சாலையில் வச்சிடுறாங்க. சிறைச்சாலையில் வைத்ததுக்கு பிற்பாடு சபையார் எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். இந்த அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அப்படின்ற அந்த ஒரு வாக்கியத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, 15வது வசனத்தை பார்க்கும்போது, பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுரும் வார்த்தை அறிந்தபோது சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளையோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். இப்போ கவனிங்க, என்ன அப்படின்னா, இவர்கள் பேதுருக்காக ஜெபிக்கிறார்கள், பேதுருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலனான பேதுருவை தேவன் பாதுகாப்பாக சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரணும் என்று
ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை எப்படி ஜெபிக்கிறார்கள் அப்படின்னா, பேதுரு விடுதலையாகி வெளியே வந்து அந்த கதவை போய் தட்டுறார் அப்படின்னா, அவர்கள் பயம் ஒரு பக்கம் கலக்கம். அதனால மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கதவை மூடி எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ள இருந்து ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கையில கூட அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சிநேகிதருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், தேவன் அவனுடைய சிறையிருப்பை என்ன செஞ்சார், நீக்கினார். கவனிங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய காரியத்துல, நம்மளுடைய தேவையில எதுவா இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்பொழுது, மற்ற குடும்பத்திற்காக, மற்ற ஊழியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ இவர்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்து இப்போ சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ சிறைச்சாலையில் வச்சோடனே அந்த வசனம் சொல்லுது, 6வது வசனம். இதை குறித்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கிளாரிஃபையாக பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் ராத்திரியிலே. அப்போ ஜெபம் எப்படி வேலை செய்யுது, ஜெபத்திற்கான பதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஏரோது வந்துட்டு ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, பேதுருவை வெளியே கொண்டு வந்து அவனுடைய சகோதரனுக்கு செய்தது போலவே இவனையும் என்ன செய்யணும் அப்படின்னா கொலை செய்ய வேண்டும். இவனையும் என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், இவனையும் போட்டு தள்ளணும்னு வச்சுக்கலாம். அப்போ இவனையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல வந்துட்டு பார்க்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவன் குறித்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் ராத்திரியிலே தேவ தூதன் அவனை விடுதலை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னா, தேவனோடு நம்மளுடைய தேவைக்காக மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிற காரியத்திற்காக. அதனால தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாங்க நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், கூடியிருந்து செபிக்கலாம், தேவனுடைய பாதத்தில் அமரலாம், தேவனோடு நாம் என்ன செய்யலாம், பேசலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்கள் தனிப்பட்ட குடும்பத்தின் காரியத்திற்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, மற்றபடி எப்படி சொல்கிறதுனா இப்படி வச்சுக்கலாமே, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம், தனியாக இருக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். ஆனால் கூட்டாக எல்லாரும் ஒன்னஸாக, ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் சீஷர்கள் எல்லாம் ஒருமித்து கூடியிருந்தாங்களாம். 120 பேர் மேல் வீட்டு அறையில் அறையை வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அடைச்சிட்டு உள்ளார இருக்கிறாங்க, காத்திருக்கும் போது அவர்கள் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டு அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம், புதியதான ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த ஒன்னஸ் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் சபையில் என்ன செய்யணும் அப்படின்னா கூடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது அந்த நம்மளுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஒன்னஸை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் நான் அங்கே போனால் தான் ஜெபிச்சாதான் கிடைக்குமா, சும்மா ஒரு 40 நாள் ஜெபிச்சாதான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நாம் எல்லாரும் வந்து அந்த ஒரு காரியத்துக்குள்ளாராக நம்மளை என்ன செய்கிறோம், உட்படுத்தி கொண்டு, சில பேர் ஒரு வேளை சாப்பிட்றாங்க, சில பேர் 2 வேளை சாப்பிட்றாங்க, சில பேர் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, சில பேர் ஜெபத்தில் இருக்கிறாங்க. ஸோ எப்படியாவது அந்த ஒரு ஒன்னஸ்குள்ளார வரணும், ஒன்னஸ்குள்ளார இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
தேசத்திற்காக, குடும்பத்திற்காக எல்லாம் ஒன்னஸாக இருக்கிறாங்க. அப்போ ஒன்னஸாக இருக்கும்போது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஒருமித்து செபிக்கும் பொழுது தேவன் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கு. ஆமென். அப்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, ஒரு போதகர் இருந்தாராம். போதகர் சபை இப்படி நடத்தி கொண்டு இருந்தாராம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு ஒரு குடும்பம் வந்துட்டு சபைக்கு வருவார்களாம். சபைக்கு வரும் பொழுது என்ன நடந்துச்சா, சபையில் அன்றைக்கு அந்த குடும்பம் வரலையாம். உடனே பாஸ்டரும் என்ன செஞ்சாராம், சரி என்னடா அது, சபையை நேசிக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஊழியத்தை நேசிக்கிறவங்க, ஸோ நல்ல காணிக்கையெல்லாம் கொடுக்குறவங்க, சபையை தாங்குறவங்க, எல்லாமே செய்கிறவங்க, ஏன் வரல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இப்போது இந்த கேள்வியோடு என்ன செய்கிறார் அப்படின்னா, சரி போய் வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சர்வீஸை முடிச்சுட்டு ஒரு சாயங்காலமாக வந்துட்டு அவங்க வீட்டுக்காக புறப்பட்டு கிளம்பு. இப்போ அவங்க வீடு, அவங்க இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, நல்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, நல்ல ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி, நல்ல பனிப்பாறைகள், பனிகள்லாம் இருக்கிற, ஸ்னோலாம் இருக்கிற மாதிரியான ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு காரியமாக இருக்குது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜாக்கெட் இருந்துச்சு எல்லாமே போட்டுக்கிட்டு நேராக போகிறார். நேராக போன உடனே டோரை தட்டுறாரு. அவங்க கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துட்டு உள்ளார போகிறார். உள்ளார திறந்துட்டு போனோடனே எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ பாஸ்ட் வந்துட்டு பார்க்குறார், சுற்றி முற்றி பார்க்குறாரு, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. இப்போ பாஸ்ட்டு, ஆண்டவரே என்ன பேசுறதுன்னு தெரியலையே, இவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த குளிர் காய்வதற்காக அந்த விறகெல்லாம் வந்துட்டு அவங்க குமையெல்லாம் வச்சுருக்கிறாங்கல்ல, அதிலிருந்து என்ன செஞ்சிரு, ஒரு விறகை மட்டும் எடுத்து என்ன செஞ்சிரு, பக்கத்தில் வச்சிரு, அதை விட்டு தள்ளி கொஞ்சம் வச்சுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாராம். இப்போ இந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம், அந்த காரியத்தை விறகு எடுத்து ஒரு தனியாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாராம். இப்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே குழப்பம். நம்ம ஊழியக்காரர் வந்தார், நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசுவார், எல்லாமே இருப்பார். நம்ம சர்ச்சுக்கு வராதனால நம்மளை விசிட் பண்ணியிருக்காரு, என்ன இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. என்ன காரியம்னு பார்க்கும்போது விறகு வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டார். அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை அவங்க பார்த்தாங்களாம். என்ன அப்படின்னா, அந்த எல்லாம் சேர்ந்து எரிகிறதான விறகு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் அனலை கொடுக்கறதாக, இன்னும் அதிக நெருப்பை கொடுக்கறதாக, இன்னும் அந்த குளிரை தாங்க செய்கிறதான ஒரு காரியத்தை கொடுக்கறதாக அந்த கட்டைகள் எல்லாம் இருந்துச்சான். இப்போ தனியாக வைக்கப்பட்ட கட்டை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் கொஞ்ச நேரம் எரிஞ்சிச்சான், கொஞ்ச நேரம் பிரகாசமாக இருந்துச்சான். கொஞ்ச நேரம் எரிஞ்சு அந்த நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த கண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நெருப்போட அப்படியே தக தக தகன்னு இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அந்த விறகு வந்துட்டு எப்படி ஆயிடுச்சுன்னா கறிக்கட்டையாக மாறிடுச்சான். அது பாதி எரிஞ்சும் பாதி எரியாமல் இருந்துச்சு. அப்போது அவர்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்களாம். என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அதுதான் சபை. அதுதான் சபைன்றது, நம்ம தான் சபை. ஆனால் ஒரு ஃபெலோஷிப், சபை கூடி வருதல் அப்படின்னு சொல்லும் போது அங்கே நாம் செபிப்பதற்காக, அங்கே தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்காக நாம் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நாம் அந்த ஐக்கியத்தில் இணையும் பொழுது நம்மளுடைய குடும்பமும் நாமும் காப்பாற்றப்படும், நம்மளுடைய குடும்பமும் என்ன செய்யப்படும், காப்பாற்றும். அப்போ பாதுகாப்பு எங்கே இருக்கு அப்படின்னா, பேழைக்குள்ளார தான் பாதுகாப்பு இருக்கு. ராமின்னு சொல்லுங்களேன்.
ஆண்டவர் நோவாவை அழைத்து அப்படியே அவங்க குடும்பத்தை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு இவங்களெல்லாம் அழிச்சிருக்கலாம். வேலையை செய்ய சொல்லி அதில் உள்ளார வச்சு அரைக்கதவை பூட்டி உள்ளார இரு, அவரே பூட்டிடுறார். சில நேரத்தில் தேவன் நம்மளை பாதுகாக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் அவருக்குள்ளாராக தஞ்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவரோடு பேசுவதற்கு அந்த அறைக்குள்ளார போய் தாழ்பால் இட்டுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்க நாள் குறிச்சிருக்கிறாங்க. நாள் குறிச்சு இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடணும், ஒன்றுமில்லாத காரியத்துக்குள்ளாராக இவனை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தேவன் காலத்தை அறிந்தவர், காலத்தை முன்குறித்தவர், காலத்திற்கு நேரங்காலம்லாம் குறிச்சது அவர் தான். காலையில் சூரியன் தோன்றி மாலையில் மறையணும், இரவில் ஒளி கொடுக்க நட்சத்திரங்கள் வரணும், நிலா வரணும், இதெல்லாம் அவர் அறிஞ்சு வச்சிருக்கார். ஆனால் இவன் தேவனுடைய பிள்ளைய கொலை செய்வதற்காக இவன் முன்குறிக்கிறான். இவன் முன்குறிப்பதற்கு முன்பாகவே இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அன்றைக்கு ராத்திரியிலே மிகப்பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியம். அப்போ இது எல்லாவற்றிலும் மேலானது அப்படின்றது என்ன அப்படின்னா, தேவனோடு பேசுவது, தேவனோடு வேண்டுதல் செய்வது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணையாளி என்ன செய்யுமா? ஆமா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நாம் விசுவாசமாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது, அவன் மனுஷன் முன்குறிச்சு வச்சிருக்கலாம், பிசாசு இவனை அழிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் நம்ம ஒன்னஸாக இந்த 40 நாட்களாக ஜபத்தில் அமர்ந்திருந்து தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு பேசி இருக்கும் பொழுது மனிதனுடைய யோசனையை கூட மாற்றுகிற வல்லமை நம்மளுடைய அப்பாவுக்கு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய காரியத்தில், நம்மளுடைய செயல்பாட்டில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒன்றை அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படின்னா தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப அந்த அறை வீட்டை பூட்டி அவங்க செபிக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கான பதிலை வெளியரங்கமாக, ஆமென், அவர்கள் வந்துட்டு கதவை பூட்டிட்டு செபிக்கிறாங்க. அந்தரங்கத்தில் செபிக்கிற ஜெபம், பேதருக்காக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், விடுதலைக்காக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், பிரச்சனைக்காக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம். பேதுரு வெளியரங்கமாக தேவன் விடுதலை கொடுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லாமா? ஹல்லேலூயா. அதே போல சீஷர்கள்லாம் பயந்து கலங்கி போயிட்டு வீட்டில் அடைச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகுது, என்ன கிடைக்க போகுதுன்னு அந்த இடத்துல ஒருமித்து இருக்கும்போது, காத்து இருக்கும்போது தேவன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்தாராம். பூட்டப்பட்ட அறை வீட்டு. அப்போ அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல பாஸ்டர், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, அடுத்து என்ன யோசிச்சாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒரு காரியமும் நான் யோசிக்கிறது எதுவுமே சரியானதாக தெரியல அப்படின்ட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையுமே யோசிக்க வேண்டாம், எந்த காரியத்தையும் குறித்து நீ கலங்க வேண்டாம். நீ உன்னை அறை வீட்டி தேவனுடைய சமூகத்தில் தனி ஜெபமாக இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்ம எல்லாம் கூடி இருக்கும் பொழுது, உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் இதை கேட்கும்போது கூடி இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். இப்போ மூன்றாவதா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதை சொல்லிட்டு இன்னைக்கு இதை முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனாலும் அடுத்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இதை சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இதையும் தொடர்ச்சியில் வச்சுக்கலாம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போது அறையை பூட்டி கதவை பூட்டி என்ன செய்யுங்க அப்படின்னா,
ஜெபத்தை ஏறிடுங்க. அப்பா கண்ணீரை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? கேட்கிறவராக இருக்கு. ஆமென். மூன்றாவதாக, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஸோ இந்த மூன்றாவது காரியத்தை குறித்து வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக எல்லாரும் யோசிக்கிறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் பேதுருடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரெஸ்டோர் பண்ணுறாரு. மீண்டும் ஒரு காரியத்தை எடுத்து முன் நிறுத்துகிறார். மீண்டும் ஒரு காரியத்தில் வந்துட்டு இல்லை நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். மீண்டும் ஒரு காரியத்தில் வந்துட்டு இல்லை இல்லை கலங்காத, உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. நம்மளுடைய ஜெபத்திற்கா, நம்மளுடைய வேண்டுதலுக்கா கட்டாயம் நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் மிக பெரிதான மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடும். ஆமென். நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஆம் தகப்பனே, அப்பா மோடு பிதாவே பேசுகிற ஒரு நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. உம்மோடு நடக்கிறதற்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தருவீராக. இனியும் என் பயணம் உம்மோடு தான் என்று நாங்கள் நடக்கத்தக்கதாக, பேசத்தக்கதாக, இருக்கத்தக்கதாக உம்முடைய சித்தத்தை செய்வது தான் எங்களுக்கு அது போஜனமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்துக்குள்ளாரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாராக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் என்னை கேட்ட வார்த்தையின்படியாக கதவை பூட்டி உள்ளாரை நாங்கள் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது, உம்மோடு பேசும்பொழுது தேவன் எங்களுக்கு வெளியரங்கமாக காட்சி கொடுக்குறீங்க, வெளியரங்கமாக பதிலை கொடுக்குறீங்க. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை மூடி பாதுகாப்பீராக. தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் தேவனுடைய வருகை மட்டுமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபத்தில் காத்திருங்க, தரித்திருங்க. ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் தேவனுக்கென்று விதையுங்கள், தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.